நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னும் நிலையில் வச்சு இது பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எவ்வளோ முக்கியமான இது? தமிழர்களுக்காக, தமிழுக்காக பிறந்து இறந்தவங்களுக்கும் இனி பிறக்க போகிறவங்களுக்கும் நாம் தமிழர் ஒன்று தான் இருக்குது. நாம் தமிழரிட்டா எங்களுக்கு யாருக்குமே நாதி இல்லை, தமிழருக்கு யாருக்குமே நாதி இல்லை. அதனால் நாம் தமிழரை வலுப்படுத்த வேண்டிய வேலையில் அத்தனை பேரும் தான் செயல்பட்டுருக்கிறோம், இன்னும் செயல்படுவோம். ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தையை 10 வருஷம்தான் வயிற்றில் சுமக்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் 16 வருஷமாக சுமந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். இந்த நாடு எங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். அப்போ சொர்க்கமாக மாறும். அதற்காகத்தான் நாங்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அத்தனை சிரமங்களையும் நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நேத்திலேருந்து நான் தூக்கம் இல்லாமல் தவிச்சேன். இன்றைக்கி காலையில் இங்கே சேர்ந்துட்டேன். 9 மணிக்கே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்த பின்னாடி தான் மன நிம்மதியோடு இருக்கேன். போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கண்ணீரோட புகழ் வணக்கம் செலுத்துகிற இந்த நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய அமைதியும் மனசாந்தியும் கிடைக்குது. ஆனால் விஜய் 2 வருஷமாக ஒரு ட்வீட் மாதிரி போட்டுருந்தாரு, பெருசாக அது மாதிரி அறிவு கேட்டு கூட. இப்போ முதலமைச்சரான பிறகு ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா? அவர் ட்வீட்லேயே ஆட்சி நடத்திடலான்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதை நடத்துறதுக்கு விட மாட்டாங்க. அது சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு தெரியுது. அவருக்கு தெரியுதா தெரியலையா அல்லது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் நல்லா இருக்கட்டும்.